வணக்கம் தமிழா. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே மண்டலங்கள். இந்திய ரயில்வே மண்டலங்கள் பார்க்க போறோம். இந்த ரயில்வே மண்டலம் எங்க அமைந்துள்ளது அப்படிங்கிற கொஸ்டின் தான் தொடர்ந்து கேட்பாங்க. ரயில்வே மண்டலங்கள் அமைந்துள்ள இடங்கள் அல்லது ரயில்வே மண்டல தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்கு. எத்தனை இருக்கு? 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்கு. இந்தியாவில் கூட மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறது பார்த்தாலும் இந்திய ரயில்வே தான். அதிக பணியாளர் கொண்ட நிறுவனம் அப்படின்னாலும் இந்திய ரயில்வே தான். ஓகேங்களா? போக்குவரத்து அமைப்புடைய உயிர் நாடியாக விளங்கக்கூடியதும் இந்திய ரயில்வே துறை தான். ஓகேங்களா? அப்ப 17 ரயில்வே மண்டலம் இருக்கு. இது இல்லாம மெட்ரோ ட்ரெயின் இருக்கு. இந்தியாவோட மிக முக்கியமான பெருநகரங்கள்ல மெட்ரோ ரயில் சேவையும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ரயில்வே மண்டலங்கள் என்னென்ன பேர்கள்ல இருக்கு, அதோட தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தொடர்ந்து போட்டித் தேர்வுகள்ல கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மண்டலங்கள் அது அமைந்துள்ள தலைமையிடம். ஃபர்ஸ்ட் வடக்கு ரயில்வே. இந்த வடக்கு ரயில்வே உடைய தலைமையிடம் எது அப்படின்னா புதுடெல்லி. ஓகேங்களா? புதுடெல்லி நீங்க வந்து மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் நம்ம நினைச்ச கூடாது. வடக்கு ரயில்வே, இந்த வடக்கு ரயில்வேயோட தலைமையிடம் தான் புதுடெல்லி. அடுத்ததாக வடமேற்கு. வடமேற்கு, மேற்கு என்னது? ராஜஸ்தான். பிங்க் சிட்டி என்னது? பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஜெய்ப்பூர். ஓகேங்களா? வடமேற்கு ரயில்வே உடைய தலைமையிடம் எங்க இருக்கு? ஜெய்ப்பூர். வடக்கு ரயில்வே புதுடெல்லி, வடமேற்கு ஜெய்ப்பூர். அடுத்து வட மத்திய ரயில்வே. வடக்கு மத்திய ரயில்வே எங்க இருக்குன்னா அலகாபாத். ஓகேங்களா? அப்ப வடக்கு ரயில்வே மட்டும் கேட்டாங்கன்னா அதோட ஹெட் குவார்ட்டர் புதுடெல்லி. வடமேற்கு ரயில்வேயுடைய தலைமையிடம் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் மாநிலம். வட மத்திய ரயில்வே அலகாபாத். அலகாபாத் என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஒரு மாவட்டம். ஓகேங்களா? அலகாபாத் உத்தரப்பிரதேசம். அடுத்து வடகிழக்கு. வடகிழக்கு கோரக்பூர். கோரக்பூர் எங்க இருக்குன்னா அதுவும் உத்தரப்பிரதேச மாநிலம் தான். ஓகேங்களா? இப்போ உத்தரப்பிரதேசத்திலே மொத்தம் 2 ரயில்வே மண்டலங்கள் இருக்கு. ஒண்ணு வட மத்திய ரயில்வே, வடகிழக்கு ரயில்வே. வட மத்திய ரயில்வே அலகாபாத், வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். ஓகே. அடுத்ததாக வடகிழக்கு எல்லை ரயில்வே. வடகிழக்கு எல்லை நார்த்தன் பிராண்டியர் அப்படிங்கிற அது எங்க இருக்குன்னா கவுகாத்தி. எங்க இருக்கு? கவுகாத்தி. ஓகேங்களா? இப்ப வடகிழக்கு ரயில்வேன்னு கேட்கும் போது உத்தரப்பிரதேசம் அந்த கோரக்பூர் வந்து தலைமையிடமா இருக்கு. வடகிழக்கு எல்லை பிராண்டியர் எல்லை ரயில்வே கேட்டாங்கன்னா அதோட ஹெட் குவார்ட்டர் கவுகாத்தி. அசாம் மாநிலத்துடைய கவுகாத்தி தான் அவருடைய தலைமையிடம். அடுத்ததாக கிழக்குல கிழக்கு ரயில்வே. இந்த கிழக்கு ரயில்வேயோட தலைமையிடம் கிழக்கு என்ன இருக்கு? கொல்கத்தா. கிழக்கு ரயில்வே தலைமையிடம் கொல்கத்தா. வடக்கு புதுடெல்லி, கிழக்கு கொல்கத்தா. அடுத்ததாக கிழக்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரை ரயில்வேயோட தலைமையிடம் புவனேஸ்வர். கிழக்கு கடற்கரை ரயில்வேயோட தலைமையிடம் புவனேஸ்வர். கிழக்கு ரயில்வே மட்டும் கேட்கும் போது நம்ம கொல்கத்தா, கிழக்கு வங்காளம், கிழக்கு என்ன இருக்கு? மேற்கு வங்காளம், கொல்கத்தா. கிழக்கு கடற்கரை அப்படின்னா புவனேஸ்வர். ஓகேங்களா? அடுத்ததாக கிழக்கு மத்திய ரயில்வே. இந்த கிழக்கு மத்திய கிழக்கு மத்திய ரயில்வே. கிழக்கு சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய என்னன்னா கஜிப்பூர். பீகார்ல இருக்கக்கூடிய கஜிப்பூர் தான் கிழக்கு மத்திய ரயில்வே உடைய தலைமையிடம். இங்க கஜிப்பூர், பீகார். ஓகேங்களா? அடுத்து மேற்கு மத்திய ரயில்வே. கிழக்கு மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் பீகார்ல இருக்கக்கூடிய கஜிப்பூர். அடுத்து மேற்கு மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் ஜபல்பூர். இது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் இருக்கக்கூடிய ஜபல்பூர். அப்ப கஜிப்பூர் எங்க? பீகார். ஜபல்பூர் மத்திய பிரதேசம். கஜிப்பூர் கிழக்கு மத்திய ரயில்வேயுடைய தலைமையிடம். ஜபல்பூர் மேற்கு மத்திய ரயில்வேயுடைய தலைமையிடம். அடுத்ததாக சென்ட்ரல் ரயில்வே மத்திய ரயில்வே. இந்த மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் எதுனா மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ். சத்ரபதி சிவாஜி முனையம். மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி முனையம் தான் மத்திய ரயில்வேயுடைய தலைமையிடம். மத்திய ரயில்வே தலைமையிடம் மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம். அடுத்து மேற்கு. கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா. வடக்கு ரயில்வே தலைமையிடம் புதுடெல்லி. மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் எது? மும்பை சர்ச்கேட். மும்பையில 2 இருக்கு. சத்ரபதி சிவாஜி என்பது மத்திய ரயில்வே. மேற்கு ரயில்வே தலைமையிடம் வந்து மும்பை சர்ச்கேட். அடுத்து தெற்கு ரயில்வே. தெற்கு ரயில்வே சதன் ரயில்வேயோட தலைமையிடம் சென்னை. ஓகேங்களா? மொத்தம் 4 முக்கிய திசைகள். வடக்கு ரயில்வே புதுடெல்லி, கிழக்க வங்காள விரிகுடா, மேற்கு மும்பை சர்ச்கேட், தெற்கு சென்னை. மத்திய ரயில்வே மும்பை.
ஓகே. அடுத்து தென் மத்திய ரயில்வே. இந்த தென் மத்திய ரயில்வே எங்க இருக்குன்னா ஜெகந்திராபாத். ஜெகந்திராபாத் எங்க? தெலுங்கானா. ஜெகந்திராபாத். ஜெகந்திராபாத். தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் ஜெகந்திராபாத், தெலுங்கானா. அடுத்து தென் கிழக்கு ரயில்வேயுடைய தலைமையிடம் கொல்கத்தா. கிழக்கு ரயில்வே தலைமையிடமும் கொல்கத்தா தான். தென்கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடமும் கொல்கத்தா தான். அடுத்து தென்மேற்கு. தென்மேற்கு ரயில்வே தலைமையிடம் கூப்ளி. கூப்ளி எங்க இருக்கு? கர்நாடகா மாநிலம். கூப்ளி எங்க இருக்கு? கர்நாடகா. ஜெகந்திராபாத், தெலுங்கானா. கூப்ளி, கர்நாடகா. தென்மேற்கு ரயில்வே கூப்ளி. தென் மத்திய ரயில்வே ஜெகந்திராபாத். தென்கிழக்கு கொல்கத்தா. அடுத்து தென்கிழக்கு மத்திய ரயில்வே. இந்த தென்கிழக்கு மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் எதுனா பிலாஸ்பூர். தென்கிழக்கு மத்திய ரயில்வே. ஓகேங்களா? தென் மத்திய ரயில்வே. தென் மத்திய ரயில்வேனா ஜெகந்திராபாத். தென் கிழக்கு ரயில்வே அப்படின்னா கொல்கத்தா. அதே தென்கிழக்கு மத்திய ரயில்வேனா பிலாஸ்பூர். இந்த பிலாஸ்பூர் எங்க இருக்குன்னா சத்தீஸ்கர். பிலாஸ்பூர் எங்க இருக்கு? சத்தீஸ்கர். ஓகேங்களா? அடுத்ததாக கொங்கன் ரயில்வே உடைய தலைமையிடம் நவி மும்பை. கொங்கன் தலைமையிடது நவி மும்பை. மும்பையில மொத்தம் 3 ரயில்வே உடைய தலைமையிடங்கள் இருக்கு. மும்பை, கொல்கத்தா தான் தலைமையிடம் அதிகமா இருக்கு. மொத்தம் 17 ரயில்வே மண்டலங்க இந்திய ரயில்வே வந்து போக்குவரத்து அமைப்புக்காக அவருடைய இயக்கக்கூடிய அந்த முறைகளுக்காக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிலாஸ்பூர் தென்கிழக்கு மத்திய ரயில்வே உடைய தலைமையிடம். அடுத்ததாக ஜபல்பூர் மேற்கு மத்திய ரயில்வேயோட தலைமையிடம். கஜிப்பூர் கிழக்கு மத்திய ரயில்வே. இதெல்லாம் முக்கியமானது. ஓகேங்களா? அப்ப இதான் இந்திய ரயில்வே 17 மண்டலங்கள். வடக்கு ரயில்வே அப்படின்னா புதுடெல்லி. சொல்லிட்டு வடக்கு ரயில்வே புதுடெல்லி. வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர். வடக்கு மத்திய ரயில்வே அலகாபாத் உத்தரப்பிரதேச மாநிலம். வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். வடகிழக்கு எல்லை அப்படின்னா கவுகாத்தி. அடுத்து கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. கிழக்கு கடற்கரை ரயில்வேனா ஒடிசா இருக்கக்கூடிய புவனேஸ்வர். அடுத்து கிழக்கு மத்திய ரயில்வே பீகார் இருக்கக்கூடிய கஜிப்பூர். மேற்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர். ஜபல்பூர் மேற்கு மத்திய ரயில்வே. மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் மத்திய ரயில்வே உடைய தலைமையிடம். இது மும்பை சர்ச்சுகட் மேற்கு ரயில்வே உடைய தலைமையிடம். ஓகேங்களா? தென்கிழக்கு மத்திய ரயில்வே. இந்த தென்கிழக்கு மத்திய ரயில்வேலாம் கேட்டிருக்காங்க. தென்கிழக்கு மத்திய தலைமையிடது பிலாஸ்பூர் சத்தீஸ்கர் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.